Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். பொட்டுக்கடலை உடைச்ச கடலைன்னு சொல்லலாம். 100 கிராம் அளவு எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1 கப் போல திருவுன தேங்காய் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு 1/4 கப் போல தண்ணி ஊத்தி நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துறலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருந்தனா அரைக்கும்போது இன்னும் 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிருக்கேன். எனக்கு கரெக்ட்டா 1/2 கப் போல தண்ணி தேவைப்பட்டதுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ pan வெச்சிரலாம். panல ஒரு 2 ஸ்பூன் போல sunflower oil எடுத்துர்க்கேன். உங்களுக்கு நெய் வேணாலும் 2 ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நெய் இல்லாம ஸ்வீட் செஞ்சு காட்டுங்கன்னு. அவங்களுக்காண்டி தான் நான் sunflower oil செஞ்சு எடுத்துர்க்கேன். இப்போ பொடியா நறுக்குன 5-6 போல முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வரட்டும். உங்களுக்கு திராட்சை வேணாலும் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் முந்திரி மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்திருக்கு. வெளிய எடுத்துறலாம். இப்போ அதே panல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதல ஆட் பண்ணிரலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். வெறும் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதே எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். நீங்க நம்ம மாவு ஊத்துன உடனே நல்லா கெட்டியா வந்துரும். கைவிடாம mix பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துல நல்லா கெட்டியா வந்துரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வெந்து வந்திருக்கு. இப்போ 2 கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சக்கரைக்கு பதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த கப்ல பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா உருகி வரட்டும். இப்போ பார்க்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணியா இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லா கெட்டியா வரும். இந்த டைம்ல ஒரு 2 ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. மொத்தமே ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நெய் எடுத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல தேவைப்படும். இப்போ இது நல்ல panல ஒட்டாத அளவுக்கு வரணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல ஏலக்காய் பொடி தூவிக்கலாங்க. இது நல்லா வெந்து வரணும். சக்கரையோட அந்த தேங்காவும் பொட்டுக்கடலையும் நல்லா வெந்து panல ஒட்டாத அளவுக்கு வரணும். ஒரு 5 நிமிஷத்துல நல்லா திக்கா வந்துரும் பாருங்க. பொட்டுக்கடலையும் தேங்காய் இருந்துச்சுனா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துல குயிக்கா ஒரு ஸ்வீட் செஞ்சிரலாம். திடீர்னு யாரனா கெஸ்ட் வந்தாங்களோ இது போல செஞ்சு கொடுங்க फ्रेंड्स. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ நல்லா திக்கா வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி ஆட் பண்ணிரலாம். இன்னும் 1 நிமிஷம் போல வச்சிரலாங்க. நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணல. அந்த பொட்டுக்கடலைல இருக்க கலரே நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். இப்போ இது போல ட்ரே எடுத்துக்கங்க. ட்ரே இல்லனா தட்ல லைட்டா கீ இல்லனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க மாவை இதல ஆட் பண்ணிரலாம். அப்ப உங்களுக்கு நல்லா ஒட்டாம வரும். நீங்க பர்ஃபி ஷேப் வேண்டானா நீங்க அப்படியே கூட சாப்பிடலாங்க. அல்வா மாதிரி சூப்பரா இருக்குங்க. இது போல ஸ்பூன் வச்சு நல்லா சமன்படுத்திரலாம். இது ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெச்சிரலாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நீங்க பிளேட்ல திருப்பி போட்டாலே உங்களுக்கு நல்லா ஒட்டாம வந்துரும். லைட்டா தட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்க நல்லா அழகா ஒட்டாம வந்திருக்கு. இப்போ நீங்க இந்த எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப் தான் கட் பண்ண போறேன். பாருங்க நம்மளுடைய பர்ஃபி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. வாயில வெச்சதும் கரஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. Thank you.